வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் நேற்றே சொல்லியிருந்தோம் அபிஷேகம் போயிருந்தோம் சொல்லிட்டு. நாங்கள் வந்து இதாங்க முதல் முறையாக அபிஷேகம். அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நாங்கள் ஏதாச்சும் கோயிலுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்கவங்களே வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. இது நிஜமாகவே அதிசயம் தாங்க. யாருக்கு எப்படின்னு தெரியாது. இது எங்களை பொறுத்த வரைக்கும் நிஜமாக சொல்கிறேன், அதிசயம் தான். நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லி நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்குறப்ப, அதுவும் கடவுளுக்கு செய்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறப்ப அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்வோம் தான் சாமிக்கு. நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். அவங்க 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 10 ரூபா சாமிக்குன்னு நம்ம எடுத்து கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா அந்த 100 ரூபா வரதே அவங்களால மட்டும்தான். நிஜமாவே அவங்க நம்மளுக்கு அந்த வழியை சொல்லிக் கொடுப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க, காட்டுவாங்க. அதை நம்ம பிடிச்சி போயிட்டாலே நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். அது போல் நம்ம போக 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 நம்மளுக்கு தேவையான வருமானங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதில் 10 ரூபா எடுத்து நம்ம சாமிக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம செய்கிற போது நம்மளை தேடி வந்து இது செய்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நிஜமாக சொல்கிறது, இந்த 48 நாள் விரதத்தில் எனக்கு இது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். நம்மளை கூப்பிட்டு கேட்டாங்க, நம்ம கண்டிப்பாக இது இவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இது கடவுளே கொடுத்த வரோம் மாதிரி எங்களுக்கு. அதனால் நாங்கள் உடனே ஓகே கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறது. தனிப்பட்ட முறையால் நாங்கள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறை. நிஜமாகவே சொல்கிற இவ்வளோ வருஷத்தில் இதுதான் முதல் முறை. சாமிக்கு நிறைய செய்வோம் தான், இல்லைன்னா சொல்லலை. அவங்க கொடுக்குறதுல தான் நம்ம செய்கிறோம். இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நம்ம போய் எல்லாத்தையும் செய்கிறோன்றப்ப எவ்வளோ பெரிய விஷயம். கடவுளுக்கு செய்யறதுக்கு பெரிய புண்ணியமே பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுபோல் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் புண்ணியம் பண்ணவங்களால தான் முடியும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் செய்யலாம். இது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுதான் நம்ம தேடி வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பெரிய புண்ணியம். இது ஏழை பணக்கார அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் யாரை பார்த்து நம்மளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அவங்க மூலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. நிஜமாகவே நேற்று எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக முருகருக்கு அபிஷேகம் திருக்கல்யாணமும் எங்களால் முடிஞ்ச ரொம்ப எளிமையாக பண்ணி வச்சோம். ரொம்ப 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 சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்க்காத விஷயன்றதால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எல்லாருமே. நிறைய ஜனங்கள் வந்தாங்க. நல்லா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல யாருமே இல்லைங்க. நிஜமாக அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல யாருமே இல்லை. ஆனால் போக 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 எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணி முடித்தோம். முருகருக்கும் சரி, கூட இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் சரி துணையாக இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் சரி, நான் கோடிக்கணக்கில் நன்றி சொல்லுவேன். இவங்க இல்லாமல் ஒரு அணுவும் அசைய வாய்ப்பே கிடையாது. இவங்க நினச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். நான் முருகருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லவும் சரி, அபிஷேகம் அர்த்தசஷ்டி கவசம் அது மட்டும் இல்லாமல் ஓம் போற்றி அது மட்டுமே 108 தடவை எல்லாமே சூப்பராக சொல்லி முடிச்சாச்சு.